இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக வடகம் தாளித்த குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், வெங்காயம், சேனைக்கிழங்கு, தக்காளி, புளிக்கரைசல், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, எண்ணெய், முருங்கைக்காய், பூண்டு, வடகம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த வடகம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எந்த வடகம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வடகம் வாங்கி கடையில் வாங்கி நம்ம எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ இதை வச்சுதான் நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்க போறேன். வானொலி கொஞ்சம் சுடட்டும். இப்போ அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள நான் வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில போட்டு அரைக்க போறேன். இப்போ பூண்டு வந்து இவ்வளவு இருந்தா போறோம். வெங்காயம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. வெங்காயம் ரெண்டுத்தையும் நான் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்க போறேன். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் ட்ரையா அரைச்சிக்கோங்க, அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா மைய அரைஞ்சிருக்கு. அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இதுல நானு இந்த வடகத்தம் ஜவ்வரிசி சோடாம இருக்கு இல்லையா, இதை வந்து நானு உடைச்சு நானு இது பண்ண போறேன். இப்போ இதுல பொரிச்சுக்கலாம். இந்த வடகம் நல்லா இப்படி பொரிஞ்ச உடனே இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஆறணும் இந்த இது, அதனால நான் பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் நான் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். நல்லா அப்படி தனித்தனியாக அப்படி பொரிச்சு எடுத்துருங்க. அப்படி ஒரு வடகத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொரிச்சு எடுத்துருங்க. வடகம் வந்து நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு நல்லா பொரியும். இதை பாருங்க, இப்ப பாருங்க நல்லா காஞ்சதுனால பாருங்க இந்த மாதிரி நல்லா டக் டக்குன்னு உடனே பொரிஞ்சிடும். இப்போ இதுல நம்ம வந்து இப்போ தாளிக்கல இந்த வடகத்தை அப்படியே நான் இதுல போட்டுறேன். இதுலயே கத்திரிக்காய், தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ண தக்காளி, சேனைக்கிழங்கு அதையும் போட்டுக்கோங்க, முருங்கைக்காய் அதையும் இதுலயே போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. எப்பயுமே நம்ம திருமாறி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ இது ஒரு யூஸ்வலா பண்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா நான் இதுல பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். நல்லா வதங்கணும் அந்த காயெல்லாம். வீட்டில் கருவடா அது இருந்தா கூட நீங்க போடலாம். கருவடாத்தை வந்து நல்லா, அதாவது சாதத்தை மீந்த சாதத்துல பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற வடாத்தை கூட நீங்க போடலாம். அரிசி வடா அது இருந்தாலும் போடலாம். இதுல மஞ்சத்தூள், தனியாத்தூள் அது 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள் காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா இந்த பொடியோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதோட கலந்துடுறோம். இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதுல போட்டு நல்லா கலந்துடலாம். பாருங்க எல்லாம் கலந்த உடனே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. முழுக்கால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பாதி வெந்தா போறோம். ரொம்ப வெந்துட்டுனா குழஞ்சு போயிடும். இப்ப நல்லா பச்சை வாசனை போயிடுத்து. நான் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இதை அதோட விட போறேன். புளியோட பச்சை வாசனை போகணும். இப்ப நல்லா பாருங்க, இப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கிறது நல்லா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா நம்ம இப்போ கலந்துக்க போறோம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு வித்தியாசமான சுவையோட இந்த
குழம்பு இருக்க போறது. ஏன்னா நம்ம யூஸ்வலா வந்து திருமாரி கொட்டி தான் பண்ணுவோம். இப்போ எதுவும் இல்லாம வெறும் வடகத்தை உடைச்சி போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை பண்ணி பாருங்களேன், எப்படிதான் இருக்குன்னு பாருங்களேன் வீட்டுல. இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுல்ல எடுத்து வைக்க போறேன் நான். சுவையான வடகம் புளி குழம்பு தயாராயிடுது. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வடகத்தை முதல்ல பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த வடகத்தை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. வாணலி திருப்பி எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம வந்து பூண்டு, வெங்காயம் ரெண்டுத்தையும் முதல்ல ட்ரையா அரைச்சி அப்புறம் மைய தண்ணி கொட்டி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வடகத்தை நல்லா பொடிச்சு அந்த வடகத்தை முதல்ல போட்டுருங்க. அதே வாணலியில கத்திரிக்காய், தக்காளி, சேனக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மஞ்சள் பொடி, தனியாத்தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் போட்டு காயம் வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயம், பூண்டு நல்லா மைய அரைச்சதை அதையும் கலந்து பச்சை வாசனை போக நல்லா கலந்துக்கோங்க. அதுல புளி கரைசலை அதையும் கொட்டி நல்லா பச்சை வாசனை போக நல்லா எடுத்துடுங்க. அதுல தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எடுத்துட்டீங்கன்னா சுவையான வடகம் தாளித்த குழம்பு தயாராயிடுச்சு.